பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் எண்ணெய் மட்டுமல்ல, கடைகளில் டின்களில் அடைத்து விற்கப்படும் எண்ணெய்களிலுமே தரமானதாக இல்லை என்கிறது ஆய்வு. உடல் நலத்திற்கு உகந்தது என்று கருதி நாம் பயன்படுத்தும் நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் போன்றவையும் எவ்வாறு தரக்குறைவாக தயாரிக்கப்படுகிறது என்பதை இந்த செய்தி தொகுப்பில் போது பார்க்கலாம். சமையல் எண்ணெய்களில் உடல் நலத்திற்கு மிகவும் ஏற்றதாக கருதப்படுவது நல்லெண்ணெய். எள்ளுடன் சிறிது கருப்பட்டி சேர்த்து சுத்தமான நல்லெண்ணெய் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் மூலப்பொருட்களின் விலையேற்றத்தால் தற்போது கரும்பு சக்கையில் கிடைக்கும் மொலாசஸில் இருந்தே பெரும்பாலும் நல்லெண்ணெய் தயாரிக்கப்படுவதாக கூறுகின்றனர் துறைசார் நிபுணர்கள். சுத்தமான நல்லெண்ணெயின் மணத்தை அறிந்திராத நம்மில் பலரும் காலப்போக்கில் மொலாசஸின் மணத்தையே நல்லெண்ணெயின் மணமாக நம்பிக்கொண்டிருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். மொலாசஸின் விலையும் அதிகமாகிவிட்டதால் விலை மலிவாக கிடைக்கும் ஏதாவது ஒரு விதையில் இருந்து எண்ணெய் எடுத்து அதனுடன் மொலாசஸை சேர்த்து மனம் கூட்டப்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அதுல மொலாசஸை சேர்த்துட்டோம்னா நல்லெண்ணெய்னு மக்கள் நினைப்பாங்கிற நிலை வந்துச்சு. இதுதான் நம்ம இன்னைக்கு பெரும்பான்மையா கடைகளை நம்ம வாங்கி பயன்படுத்தக்கூடிய நல்லெண்ணெய். இதை ஊற்றும் போது உங்களுக்கு டென்சிட்டி, கலர் டிஃபரெண்ட் உங்களுக்கு தெரியும் பாருங்க. அதே மாதிரி நீங்க இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இதுல மொலாசிஸோட வாடை வரும், இதுல கருப்பட்டி எள்ளோட வாடை உங்களுக்கு தனியா வரும். இப்ப இந்த இடத்துல ஊத்தி வச்சிருக்கும் போது கூட எனக்கு இதுல உள்ள வாடை தான் எனக்கு வருது, இதுல உள்ள வாடை எனக்கு வரல. இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு தெரியும் அந்த கருப்பட்டி எள்ளனுடைய ஸ்மெல் பிளஸ் இந்த டென்சிட்டி, இதனுடைய திக்னஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், கலரும் திக்னஸும். அதே மாதிரி இந்த எண்ணெயை பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு தெரியும், இதனுடைய கலரு, இதனோட டென்சிட்டி, இதனோட திக்னஸே கம்மியா இருக்கும், பாருங்க ஃப்ரீயா இறங்கும், அது மாதிரி இருக்காது. இதுதான் வித்தியாசம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 கிலோ எள்ளோட விலை 90 ரூபா வரைக்கும் இருக்கு. நல்ல எள்ளு வாங்குறா இருந்தா 90 ரூபா இன்னைக்கு விலை வந்துரும் பாத்துருங்க. எப்போ நம்ம 1 கிலோ எள்ளுல இருந்து 400 மில்லி நல்லெண்ணெய் எடுக்கலாம். அப்ப 2.5 கிலோ எள்ளு இருந்தா தான் நம்மளால 1 லிட்டர் எண்ணெய் எடுக்க முடியும். அப்போ எள்ளுக்கு மட்டும் 225 ரூபா வருது. இது போக 200 கிராம் கருப்பட்டி அதுக்கு தேவை. அப்ப அது ஒரு 30 ரூபா, 225 30 255 ரூபா. இது போக பேக்கிங் செலவு, சம்பளம், கரண்ட் பில்லு, அந்த இடத்தோட வாடகை, அவங்களோட லாபம், வேஸ்டேஜ், இதெல்லாம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஒரு 280 ரூபா, ஒரு 290 ரூபா. இந்த கணக்குல இருந்து கிலோ கொடுக்கவே முடியாது. இதேபோல் மாரடைப்பு நோயாளிகளுக்கு ஏற்றது என்ற அடைமொழியுடன் அறிமுகமாகி பெரும் வரவேற்பை பெற்றது சூரியகாந்தி எண்ணெய். சூரியகாந்தி எண்ணெய் விதையுடன் கருப்பட்டி சேர்த்து சூரியகாந்தி எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் இன்று சந்தையில் சூரியகாந்தி எண்ணெய் என்ற பெயரில் கிடைக்கும் பெரும்பாலான எண்ணெய்கள் சூரியகாந்தி எண்ணெயே அல்ல. அவை பெட்ரோலிய சுத்திகரிப்பின் போது கிடைக்கும் நிறம், மணமற்ற மினரல் ஆயில் என்கின்றனர் நிபுணர்கள். இது நம்மளுடைய விவசாய நிலங்கள்ல இருந்து வாங்கக்கூடிய சூரியகாந்தி விதையிலிருந்து அரைச்சு எடுக்கக்கூடிய எண்ணெய். இதான் சூரியகாந்தி கருப்பட்டி போட்டு அரைச்சு எடுத்த சன்ஃபிளவர் ஆயில். இது வெளிநாட்டில இருந்து இறக்குமதியா பண்ணக்கூடிய ரீஃபைண்டட் சன்ஃபிளவர் ஆயில் சொல்லக்கூடியது. இது இந்த பெட்ரோலியம் பிரிச்சு எடுக்கக்கூடிய ப்ராசஸ்ல அதுல வரக்கூடிய வேஸ்ட், அதாவது எரியாத ஒரு பொருள், மினரல் ஆயில் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இது 1 லிட்டர் 11 ரூபா. இதை இம்போர்ட் பண்ணி ரீஃபைண்டட் சன்ஃபிளவர் ஆயில் நமக்கு தராங்க. நிச்சயமாக இந்த சன்ஃபிளவர் ஆயிலுக்கு மனம் உண்டு, இதுக்கு மனம் இல்லை. இதை வச்சு நீங்க இதுக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சலாம். இன்னொன்று இதனுடைய திக்னஸ் நீங்க பாருங்க, தெரியும் இதுக்கு அந்த திக்னஸே இருக்காது. மாரடைப்பு நோய்க்கு ஏற்றது என்று நம்பி வாங்கும் சூரியகாந்தி எண்ணெயே போலி என்றால் 60 வயதில் வரவேண்டிய மாரடைப்பு கூட இளம் வயதில் வரக்கூடும் என்கின்றனர் நிபுணர்கள். போலிகள் அதிகரிக்க காரணம் மலிவான பொருட்களை நாடும் நமது மனநிலையே என்பது அவர்களது கூற்று. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நாகராஜன்.